அன்பான தமிழ் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டு 2018-2019 தமிழ் விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவானானவர் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். குரு பயிற்சி பலாபலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு கும்பராசிக்கு குரு பகவான் 12, 11, 10ஆம் இடத்தில் வருகின்றார். குரு 10ல் வந்தால் ஜீவனத்தில் தடை உண்டாகும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. குரு 10ல் வந்தால் ஜீவனத்தில் பிரச்சனை, அதாவது உத்தியோகத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பழமொழி உண்டு. குரு 10ல் வந்தாலும் குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மைகளை தரும். குரு பார்க்க கோடி நன்மை. கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்க, பல சாதனைகளை புரிபவங்க, தொழில் நடத்தக்கூடிய இருக்கிறவர்கள், நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, நல்ல உயர்வு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குரு பகவானவர் பார்வை அப்படிங்கிறது கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, கும்பராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் பார்க்குறாரு. குடும்பஸ்தானத்தையும் பணவரம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவியும் ஒற்றுமை இருக்கும். மேலும் இவர்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் வராது. அடுத்ததாக இவருடைய ராசிக்கு 4ஆம் பார்வை. தாய்க்கு உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகும், கவலைப்பட வேண்டாம். நிலத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். வீடு வாகனம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பகைவர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். பகைவர்கள் விலகுவார்கள், பகைவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராகு கேதுனுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்குது. குரு அதனால் சரி பண்ணுறார். இந்த கடந்த ஆண்டு இவர்களுக்கு உடல், அதாவது என்னென்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், உண்ணும் உணவில் பிரச்சனை இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சந்திச்சிருப்பாங்க. உணவு குழாய்களில், வயிற்றில் இது மாதிரி பிரச்சனைகள், நோய் நொடி பிணிப்பேடைகளால் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களுடைய ராசியை குரு பகவானானவர் இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறாரு குரு. இது பார்க்கறதுனால நோய் நொடி பிணி பீடைகள் விலகும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு விலகும். தொழிலில் கொஞ்சம், உத்தியோகத்தில் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் மந்தமாக இருக்கும். உத்தியோகம் செய்வதற்கு நல்ல கஷ்டப்பட்டு உத்தியோகம் செய்கிறோம், வேலை செய்கிறோம், பணிபுரியவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. திருமண விஷயத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உடனடியாக பொண்ணும் மாப்பிள்ளையே அமையாது. இதெல்லாம் கொஞ்சம் தடைகளாக இருக்குது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. இவர்கள் என்ன செய்யணும்னா குரு பகவானை வழிபாடு செய்யணும். குரு பகவானை வழிபாடு செய்தால் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 to 3 ராகு காலத்தில் உளுந்து, பச்சரிசி, மூக்குக்கடலை இதை 3ஐயும் வச்சு, வாழைப்பழங்கள் வச்சு, ஒரு கற்பூர தீபாவளி காமிச்சு படைச்சி அதை எடுத்துகிட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அந்த அவங்களுக்கு பசுமாட்டுக்கு உணவை கொடுக்கணும். இதை செய்தால் உடல்நிலையில் ஆரோக்கியம் பெறுவார்கள். தொழிலில், உத்தியோகத்தில் உயர்வு பெறுவதற்கு நீங்கள் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யணும். ஓம் கெங் நமசிவாய என்று மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஓம் குங் குருதேவாயா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் நன்மைகள் நடக்கும். கருப்பு நிறத்தை தவிர்த்து விடுங்க, நீலம், மஞ்சள் பயன்படுத்துங்க, வெற்றிகள் கிடைக்கும். ஆக இந்த காலம் நீங்கள் கடவுள் வழிபாடு செய்வதனால் வெற்றிகள் கிடைக்கும் காலம். கும்பராசி அன்பர்களே, கடவுள் வழிபாடு செய்யும் காலம் மட்டுமே உங்களுக்கு வெற்றி. கடவுள் வழிபாடு செய்யுங்கள்.
வாழ்க வளமுடன். ஓம் கிரீம் சிவே நம. ஓம் கிரீம் சிவாய நமோ நம. அன்பான நண்பர்களே, அன்பர்களே, ஆன்மீகவாதிகளே, குரு பயிற்சி பலான்பலன்களை பார்த்து தெரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுக்கு தேவையான முறைகளோ தேவைப்படும் பட்சத்தில் கீழே காட்டப்பட்டுள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். நான் சைதாப்பேட்டை, மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கின்றேன். நம்பர் 3, ஆஞ்சநேயர் கோவில் தெரு, மேற்கு சைதாப்பேட்டை, சென்னை 15. சித்தர் ஜோதிடம், ஆன்மீகம், ஜாதகம், கைரேகை, எண் ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம், அனைத்து வகையான யாகம், ஹோமம், உணவு முறையில் பல நோய்களை குணப்படுத்துவது ஆகிய வழிமுறைகளை நான் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றேன். இது பார்வதி பரமேஸ்வருடைய அனுகிரகம் பெற்று எனது குருநாதர் போகருடைய ஆசீர்வாதத்துடன் மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன். எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு நாங்கள் வழிகாட்டும் முறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களது வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.